நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேரை பார்த்துருப்போம். அவங்க எப்பயுமே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் கவலை அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு அர்த்தமா? இல்லை, அவங்க லைஃப்லையும் கவலை இருக்கும். அப்புறம் எப்படி அவங்களால எப்பயுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயுமே தோணும். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, அவங்க அவங்க சந்தோஷத்துக்கான சாவியை அவங்க கையிலே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை இன்னொருத்தங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷத்துக்கான சாவியை நம்மளோட அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர் அப்படின்னு வேற யார் கையிலையாவது நம்ம கொடுத்து வச்சிடறோம். ஒரு ஸ்டேஜில் யார் கையில் நம்ம அந்த சாவியை கொடுத்து வச்சுருக்கோமோ அவங்கள பார்த்தா தான் சந்தோஷம், அவங்க நம்ம கூட பேசினாதான் சந்தோஷம், அவங்க நம்ம லைஃப்பில் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு வாழ பழகிடுறோம். சரி, ஓகே, அவங்க நம்மளோட எதிர்பார்ப்பு படி வாழ்கிறாங்க, நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இன்கேஸ் அவங்களால அப்படி பண்ண முடியல, நம்ம எதிர்பார்ப்பு படி அவங்களால நடக்க முடியல அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்தையே இழந்துடுறோம், உடனே சோகமாயிடுறோம். அவங்களா நம்மக்கிட்ட கேட்டாங்க, உங்கள் சந்தோஷத்துக்கான சாவியை என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு கொழுப்பெடுத்து போய் நம்ம தான் என்ன செய்கிறோம், நம்ம சந்தோஷத்துக்கான சாவியை போய் அவங்க கையில் கொடுக்குறோம். யோசிச்சு பார்த்தா தப்பு யார் பேரில் இருக்குது? அவங்க பேர்லையா இல்லை நம்ம பேர்லையா? நம்ம பேரில் தானே இருக்குது. சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு வரம். அந்த வரம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைப்பதற்கு அறிய அந்த வரம் கிடைக்க பெற்றவர்கள் கொஞ்சம் பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க சந்தோஷத்துக்கான சாவியை போய் இன்னொருத்தங்க கையில் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷத்தை இழந்துட்டு கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் நம்ம லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அவங்கள நம்ம பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, அவங்க நம்ம கூட பேசினாலும் சரி, பேசலைனாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம சந்தோஷத்துக்கான சாவி நம்ம கையில் மட்டும்தான் இருக்கணும். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன். நன்றி, வணக்கம்.